வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த விகாரி வருடத்தில் வர்ற சித்திரை மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவு மூலம் நாம் இப்போ பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்காரவங்களுக்கு 9ஆம் அதிபதியாகிய சூரிய பகவான் தற்பொழுது 5வது ராசியில் தான் உச்சம் பெற்றிருக்கார். அப்போ சூரிய பகவான் 5வது ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறது உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும். அதாவது பூர்வீக சொத்து பத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் விலகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தந்தை மற்றும் தந்தை வர்க்கத்தாருக்கு ஏற்பட்டிருந்த உடல் உபாதைகள் எல்லாமே நீங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதே போல் தங்கள் நீண்ட தூர பயணங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகளையும் அந்த சூரிய பகவானை உருவாக்கி தருவார். தங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு மட்டும் ஏதேனும் உடல் உஷ்ணம் சம்பந்தமான நோய் நொடிகள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல தைரியம், நல்ல தன்னம்பிக்கை கிடைக்கும். வாழ்க்கையில் ஜெயிப்போங்கிற ஒரு மன உறுதியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவானை எடுத்துக்கோ. செவ்வாய் பகவான் தங்கள் ராசிக்கு 5 மற்றும் 12வது அதிபதியாகி 6வது இடத்துல தான் இருக்கார். 6வது இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். ஆனால் 12வது இடத்தை அவர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். அப்போ 12ஆம் அதிபதி 12வது இடத்தை பார்க்குற போது உங்களுக்கு சற்று அலைச்சல்கள் அதிகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பூமி போன்ற சொத்துக்கள் வழியில் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சொத்துக்களை ஒரு சிலருக்கு வாங்கி கொடுக்கும், அதனால பணம் செலவாகலாம். அல்லது சொத்துக்களை ஒருத்தருக்கு விற்கிறதுக்கோ அல்லது அடமானம் வைக்கிறதுக்கோவான வாய்ப்புகள் அந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை உருவாக்கி தந்துடும். அதே மாதிரி செவ்வாய் பகவான் 6ல் இருக்கிறதுனால சகோதரர்களுக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ அல்லது ஏதேனும் நோய் நொடிகள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதத்தில் செவ்வாய் 6ல் இருக்கிறதுனால தைரியம் அதிகரிக்கும். தங்களுடைய எதிரிகள் தங்களை கண்டு அஞ்சும் அளவிற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி போட்டி பந்தயங்களை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமான வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதிகபட்ச சாதகமாகவே வரும். வழக்குகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துலலாம் தீர்ப்புகள் ஏதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லபடியான தீர்ப்புகள் தான் வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புதனை எடுத்துக்குவோம். புதன் பகவான் 7 மற்றும் 10க்கு அதிபதியாகி 4வது இடத்துல தான் இருந்தார். அப்போ 7, 10க்கு அதிபதியாகிய புதன் 4வது இடத்துல நீச்சம் பெற்று இருக்க போது நல்ல பலனை கொடுக்குமான்னா கணவன் மனைவி வகையிலும் தொழில் வகையிலும் நல்ல பலனை கொடுக்காது. அப்போ அது எப்போ நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம் 13ஆம் தேதி புதன் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேசராசிக்கு வருவார். அப்போ மேசராசிக்கு வர்ற போது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல பலனை கொடுப்பார். அதாவது தொழிலில் நல்ல பலனை கொடுப்பார். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யத்தையும் ஒற்றுமையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுளுக்கு பிடிப்பு போன்ற உடல் உபாதைகள் கூட வர்றதுக்கான வாய்ப்புகளை அந்த புதன் பகவான் உருவாக்கி தருவார். அடுத்து சுக்கிர பகவானை எடுத்துக்குவோம். சுக்கிரன் தங்கள் ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதியாக வர்றார். அப்போ 6 மற்றும் 11ஆம் அதிபதியாக அந்த சுக்கிர பகவான் வர்ற போது அவர் 3வது இடத்துலையும் இருக்கிறதுனால உங்களுக்கு சற்று அலைச்சல் ஏற்படலாம். அதே நேரத்தில் வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது. சிலருக்கு அலுவலக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. தாங்கள் பணிபுரிகிற இடங்களை கூட மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அதே போல் எலக்ட்ரானிக் பொருட்கள், வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா மின்சாதன பொருட்களும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா சிலருக்கு மட்டும் கடன் காட்சிகளால் தொந்தரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நினைச்ச காரியங்களில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் அவங்களுக்கு மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் அந்த சுக்கிரன் உருவாக்கி தருவார். இதை எல்லாத்தையும் காட்டிலும் தங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் தங்கள் ராசியில் அதிசாரத்தின் மூலமாக ஆட்சி பெற்றுத்தான் இருக்கார். ரொம்ப வலிமையாக இருக்கார். தங்களுடைய ராசி அதிபதி ரொம்ப நல்லா இருக்கார், அற்புதமாக இருக்கார். அப்போ இந்த காலங்களில் 7.5 சனியினாலேயோ மற்ற கிரகங்கள்னாலேயோ மிகப்பெரிய பாதிப்புகள் வருமானு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. மே 28 வரைக்கும் வராது. காரணம், உங்கள் ராசி அதிபதி வலிமையாக இருக்க போது பிற கிரகங்கள் கெடுதல் செய்கிறதா இருந்தாலும் செய்ய முடியாது, பிற மனிதர்கள் கெடுதல் செய்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு செய்ய முடியாது. அதே மாதிரி ஏதேனும் ஒரு சில காரியங்களில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். வாழ்க்கையில் முழுவதும் இந்த மாதத்தில் வெற்றி கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில காரியங்களில் உறுதியாக வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தங்களுடைய எண்ணங்கள் ஏதாவது நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்திகள் ஏதேனும் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. அப்போ தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்ல மாதமானு கேட்டிங்கன்னா நல்ல மாதம் தான். அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு மேலும் சிறப்பான பலன்கள் நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. அதன் மூலமாக நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி தனுசு ராசி நண்பர்களே.